புதினா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. புதினா அரைக்கட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1/4 கிலோ அரிசி தான் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸு ஊற வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போடுவோன்னா நம்ம அரைச்சிட்டோம், அதனால் பச்சை மிளகாலாம் போட தேவையில்லை. மிளகாத்தூளும் போட தேவையில்லை. இப்போ அரைச்ச விழுதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். கால் கிலோ அரிசி தாங்க ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி இருக்குது. அதனால் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வரட்டும். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.